வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு கேரட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா தோல் சீவிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா நைஸாக மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சாப்பர் வச்சுருந்தா சாப்பரில் போட்டு அதை சாப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நம்ம கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ நான் சாப்பர் யூஸ் பண்ணி அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் சின்ன பசங்களுக்கு ரைஸில் கூட போட்டு கொடுத்துடலாம். கேரட் ரைஸ் மாதிரி நல்லா சாப்பிட்ருவாங்க. பார்த்திங்களா, இப்போ நல்லா பொடி பொடியாக கட் ஆகிடுச்சு கேரட்டு. இது ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா நைஸாக இது நல்லா சாப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அந்த பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு அதை கீறி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு பொரிஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு. அடுத்து உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் நல்லா பொரிஞ்சதும் அதோட சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரட், அதை இதில் சேர்த்துக்கோங்க. கேரட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ கேரட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது இன்னொரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஃபைனாக நம்ம சாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். ஒரு சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேரட் பொரியலை நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.